Taste the Daily. கோவையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் வடவள்ளி சந்திரசேகர் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி மாநில இணை செயலாளராக இருந்த வடவள்ளி சந்திரசேகர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுகவில் இருந்து விலகினார். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் மீண்டும் இணைந்தார். அப்போது கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K. அர்ஜுனன், கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி கலந்து கொண்டு தேர்தல் காலங்களில் நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர். தேர்தல் களத்தில் இரு கட்சிகளின் நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் வாக்குச்சாவடி அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வியூகங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் வேதாரண்யம் MLA OS மணியன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. ஆறுகாட்டுத்துறையில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் கடல் அன்னைக்கு பால் ஊற்றி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின் உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார். இதில் நகர கழக செயலாளர் நமச்சிவாயம், மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் மற்றும் மீனவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தின் மீனவ கிராமங்களில் சுனாமியில் உயிரிழந்த மீனவர்களுக்கு உறவினர்கள் திதி கொடுத்து வழிபட்டனர். தாரங்கம்பாடி, பூம்புகார், திருமுல்லைவாசல், பழையார், வானகிரி உள்ளிட்ட 28 மீனவ கிராமங்களில் 21ஆம் தேதி சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தாரங்கம்பாடியில் இறந்த மீனவர்களுக்கு உறவினர்கள் திதி கொடுத்து கடலில் பால் ஊற்றி வழிபாடு நடத்தி அமைதி ஊர்வலம் சென்றனர். சுனாமி நினைவு ஸ்தூபியில் பூம்புகார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளருமான S. பவுன்ராஜ் மெழுகுவர்த்தி ஏற்றி வணங்கினார். தொடர்ந்து உயிரிழந்த மீனவர்களை அடக்கம் செய்த இடத்தில் மாலை அணிவித்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை வைத்து படையலிட்டனர். நீலகிரியில் பழங்குடியினர் பல வருடங்களாக வாழ்ந்து வந்த இடத்தை தற்போது தனிநபருக்கு சொந்தமானது என நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளதால் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. கடலை கொள்ளி என்ற கிராம பகுதியில் பழங்குடியினர் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த இடம் தனிநபர்களுக்கு சொந்தமானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் இரு தரப்பு மக்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று இரு தரப்பினரும் பாதிக்காத வகையில் சுமூகமாக முடிவு எடுத்து தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பாட்டி எல்லாம் இங்கேயும் இருந்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் இங்கே வேறு இடத்துல கூட கொண்டு போய் புதைக்கல, இந்த இடத்துல தான் புதைச்சி வச்சுருக்கோம். என் வீட்டுக்காரரை சேர்த்து இந்த இடத்துல தானே நாங்கள் புதைச்சி வச்சுருக்கோம். அப்போ இந்த இடம் எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க இடம் எல்லாம் அளந்து கொடுக்குறாங்க, எங்களை வெட்டி விடுறாங்க, எல்லாமே செஞ்சுறாங்க. நாங்கள் இப்போ எங்கே போவோம்? எங்களுக்கு எங்கேயும் போக வசதி இல்லை. ஒன்று ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலமாக பணம் கொடுத்து அந்த இடத்த வாங்கி இந்த மக்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மக்களுக்கு மாற்று இடம் வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் மாவட்ட நிர்வாகமும் அரசாங்கமும் காப்பாற்றுன்ற ஒரு கோரிக்கையை நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இதன் மூலமாக வைக்கிறோம். எனவே இந்த பழங்குடியின மக்களுடைய வீடை பொறுத்தவரை அவங்க கட்டி ஏறக்குறைய 60% வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அப்படின்னா அது அப்படியே கைவிடப்பட்டால் அரசாங்கத்திற்கும் அந்த மக்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு ஏற்படும். புதுச்சேரியில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி ஆழிப்பேரவையில் உயிர் நீத்தவர்களின் புகைப்படங்களுக்கு மலர் தூவி புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அஞ்சலி செலுத்தினார். காந்தி சிலை மற்றும் சோனாம்பாளையம் சந்திப்பில் அரசு சார்பில் அலங்கரிக்கப்பட்ட சுனாமி திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி K. பழனிசாமி மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்திற்கு ஆண்டுதோறும் 8500 ரூபாய் வழங்கிய நிலையில் திமுக அரசு 100 ரூபாய் கூட உயர்த்தி வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் பல்வேறு திட்ட அறிவிப்புகள் செயல் வடிவம் பெறாமலேயும் அறிவிக்கப்பட்டும் செயல்படுத்தப்பட்ட ஒரு சில திட்டங்களும் நிலுவையில் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார்.